வாழ்க்கையில் நிமிரவும் உயரவும் ஜெயிக்கவும் நாம் பல காரியங்களை யோசிக்கிறோம். மனித மனம் காற்றை விட விரைவானதாம். ஒரு நிமிடத்திற்குள் உலகையை சுற்றி பல யோசனைகள் செய்து அதில் சிலவற்றை செயல் திட்டங்களாக மாற்றி சிரமங்களுக்கு நடுவில் செயல்படுத்தினால் பல நேரங்களில் நாம் எதிர்பார்க்கும் அளவு வெற்றி கிட்டுவதில்லை. சில நேரங்களில் துளியும் வெற்றி கிட்டுவதில்லை, தோல்வியடைகிறோம். இதனால் விரக்தி அடைகிறோம். நமது நேரமும் பலனும் வீணாகிறது. வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனால் கர்த்தருடைய யோசனையோ நிலை நிற்கும். நம்முடைய நினைவுகளுக்கும் தேவனுடைய நினைவுகளுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. நமது நினைவுகள் நமது தகுதிக்கேற்றது. நம்மை பற்றிய தேவனுடைய நினைவுகள் அவரது தகுதிக்கேற்றது. நம் எண்ணங்களை காட்டிலும் உயர்ந்தது. நம்முடைய நினைவுகள் நிலையாதது. தேவனுடைய நினைவுகள் தலைமுறை தலைமுறையாய் நிலை நிற்கும். நம்முடைய எண்ணங்கள் நாம் எதிர்பார்க்கும் அளவு வெற்றி தராது. மனமடிவையும் மனச்சோர்வையுமே தரும். நம்மை குறித்து தேவன் நினைக்கும் நினைவுகள் நன்மையானது, சமாதானத்துக்கு ஏதுவானது, நாம் எதிர்பார்த்திருக்கும் முடிவை தரத்தக்கது. எனவே நேரத்தையும் பலனையும் வீணாக்காமல் முதலாவது தேவனிடத்தில் ஆலோசனை பெறுவோம்.